போட்டு வெளிநடப்பு பண்றது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் புதிய தலைமையின் எங்களுடைய முதலமைச்சருடைய மெசேஜ். நாங்கள் எப்பொழுதும் மாநில கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது கவர்னராக இருந்தாலும் சரி, டெல்லியோட தலைமையிலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாநில உரிமையை ஸ்டேட் அட்டானமி சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை பதிவு செய்து 4 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒரு சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றதில்லை. அதே கவர்னரை தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாட வச்சு நிக்க வச்சு மரியாதை கொடுத்து தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டியது இந்த அவையில். அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் தான். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது.